நம்ம சுந்தரியோட வளகாப்பு செம்ம கிராண்டா நடந்திருக்குங்க. அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் சன் டிவியில் சுந்தரி எவ்வளோ சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. முடிஞ்சதுமே எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தாச்சோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் கன்சீவாக இருக்கோம் அப்படின்ற ஹாப்பியான நியூஸை நம்ம சுந்தரியாக நடித்த கேபி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சுந்தரியோட சீரியலில் வில்லனாக நடித்த நம்ம ஜிஷ்ணு இருக்கார் இல்லையா, கணவராக நடித்தார், அவர் வளகாப்பு ரொம்ப சிம்பிளாக நடத்தியிருந்தார். என்னடா இப்படி சிம்பிளாக நடத்திட்டாங்களேன்னு பார்த்தா இப்போ செம்ம கிராண்டாக நடத்தியிருக்காங்க. ரெட் கலர் சாரியில் அவங்களோட பார்ட்னரும் ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்காங்க. சுந்தரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் ஆடல் பாடல்னு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. குத்தாட்டெல்லாம் போட்டிருக்காங்கங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ரொம்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க சுந்தரி சீரியல் டீமில் இருக்க எல்லாருமே சென்னையிலேருந்து அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிருக்காங்க. சுந்தரி வளகாப்பு நேட்டிவில் தான் நடக்குது. ஸோ அவங்க எல்லாருமே போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய வேன் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப மெய்சிலிருக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை வருஷம் மீடியா வாழ்க்கையில் நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த உறவுகளை தான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சுந்தரி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. உண்மையாக ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கேருந்து மெனக்கெட்டு அவ்வளோ தூரம் போகிறதுங்கிறது நிச்சயமாக சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து சுந்தரி சீரியல் டீமே சேர்ந்து நல்லா அந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்க்கும்போதே தெரியுது சுந்தரி எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறமா சீரியல் நடிக்க வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், சுந்தரி சீரியல் மறுபடியும் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு சீரியலில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கேபிக்கு நல்ல ஒரு அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறக்கணும்னு நம்ம சேனல் சார்பாக விஷ் பண்ணிக்குவோம்.